இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வெட்டி கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்சம் நஞ்சம் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும் செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தி கடலூர்ல போன கூட்டம் நடத்தினாங்க. அந்த கடலூர் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்போ சின்னத்தை மறந்துட்டார். என்ன சின்னம் என்ன சின்னம் அதில் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம், அவரு சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாவங்களா சொல்லுங்க? அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம். அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு, பாதுகாக்க முடியுமா? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு, திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது, உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில் வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சராக வந்தா குடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை கொண்டு வரணும், நல்ல கல்விக்கூடத்தை கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதுதான் பத்திரிகையில் கண்ட பலன். வேற என்ன பார்த்திருக்கிறோம்? உடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்ச? நான் பலமுறை கேட்டுட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு போற இடத்துல தவறான தகவலை பரப்பி வரீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னேன். காலையில் நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சவர் நம்முடைய வேலுமணி அவருடைய ஏற்பாட்டில் அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்திவிட்டார். திரு அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறார், நம்முடைய மாவட்ட சார் அர்ஜுனன். அங்க யார் ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க, 10 ரூபா 10 ரூபா. அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப எங்க வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன்.
ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துன சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிற்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, எழுத அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும், ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். கரூர்ல அந்த சட்டியை சுரண்டி கமுத்தி விட்டார், முடிச்சு விட்டாங்க கரூரை. இப்ப இங்க வந்திருக்கிறார். அங்க மணல் கொல்ல, மணல் கொல்ல, பயங்கர மணல் கொல்ல. இங்க வந்துட்டா இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆபத்து. எல்லாம் மாமூல் கட்ட வேணுங்க. அந்த காலத்தில் ரவுடிகள் இருப்பாங்க, அந்த ரவுடியிலிருந்து ஒவ்வொரு கடைக்கும் மாமூல் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில். அது மாதிரி இங்கே இருக்கின்ற கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் செய்கிற அத்தனை பேரையும் கப்ப கட்டி ஆகணும். விளையாட்டா நினைச்சிடாதீங்க. இப்போ திருப்பி சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து நிக்கல, மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. அதுக்கு மேல உங்களுடைய முடிவுதான். இன்றைக்கு வன விலங்குகள் தாக்குதல். இந்த பகுதியில் காட்டு யானை, காட்டு பன்றிகள், விவசாயிகள் செயல்படுத்த பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறீங்க. நான் ஏற்கனவே இங்கே கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ எழுச்சி பயண கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அப்போ வந்து இந்த வன விலங்குகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, வன விலங்குகளால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகுது, அதற்கு நிவாரணம் வேண்டும், அதையும் கொடுப்போம். இனி வனவிலங்குகள் நம்முடைய சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் இப்பொழுது வழங்கப்படுகின்ற நிதியை காட்டிலும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி உயர்த்தி வழங்கப்படும். அது வனச்சட்டத்தில் வருது, பேசிட்டு சொல்றேன். அதே போல இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்தி இருக்கிறாங்க. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி அதிகரிச்சு விட்டாங்க, குப்பைக்கும் வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வேணுமா? அதே மாதிரி கிராமத்தில் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கும் வரி போட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் நல்ல தீர்வு காணப்படும். அதுபோல விலைவாசி நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த பகுதி, கோவை மாவட்டம் தொழிலாளர் நிறைந்த பகுதி. எல்லோரும் வேலைக்கு சென்றுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது மிக மிக கடுமையானது, ஒரு சவாலானது. அரிசி ஒரு கிலோ 30 ரூபா ஏறி போச்சு, 30 ரூபா ஒரு கிலோ ஏறியாச்சு. கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு ஒரு கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குதா?
இப்படி ஏழை மக்கள் இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்வால் கடுமையா பாதிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற விதமாக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று கூட்டுறவுத்துறை மூலமா 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆட்சி செய்த அரசு. அது மட்டும் இல்ல, இப்ப ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ மளிகை கடையில் கொடுக்கப்படுகிற அரிசிக்கு இணையான தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதுபோல இனி அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க ஐயா. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல 4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஆக மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி 2021 ஆட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். எங்க திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிலவற்றை சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அது மட்டும் இல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களாமா? அதோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரகசியம் இருக்கு, ரகசியத்தை ஒப்படைச்சாங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல.